ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பட்டை ஒயர், டேப் ஒயர்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு நம்ம எப்படி இந்த ஸ்மால் சைஸ் பூஜை கூட எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம மேலே எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம பேஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம இந்த பட்டை ஒயர் எடுத்துருக்கோம். நம்ம பேஸ்க்கு இதை ஹாஃபாக மடித்து பின்னணும். ஆனால் மேலே வரப்போ நம்ம மடிக்க வேண்டியது கிடையாது, இப்படியே வச்சு தான் நம்ம பின்னணும். இதுக்கு ஒயரும் நம்ம பேஸ்க்கு கட் பண்ணோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் அளவுக்கு ஒரு 4-5 அடிக்கு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் இழுத்து வாங்குறதுக்கும் உங்களுக்கு கை வலி இல்லாமல் வரும். உங்களுக்கு பின்ன பின்ன தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இது பாருங்கள், நானும் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் போட்டோம்ல, அதை எடுத்துக்கிறோம். நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒயரை நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த பட்டை ஒயரை வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஒயரை, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம நாட் போட்டுட்டு இந்த ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளார விடணும். இந்த ஒயரையும் கொஞ்சம் முன்னாடி விட்டுறணும். கொஞ்சம் இதேமாதிரி எக்ஸஸ் ஆகணும். இதுவும் கொஞ்சம் விடணும், ஏன்னா இது சொருகிறதுக்கு வேணும். இது விட்டுட்டு நம்ம ஒயர் எடுத்து பேஸ்க்கு விட்டோம்ல, அதேமாதிரியே சொருகணும். உள்ளார ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு இது எப்படி ஃபுல்லும் வச்சிடணும். ஹாஃபாக மடிக்கக்கூடாது, பேஸ்க்கு மட்டும்தான் மடிக்கணும். இப்போது இந்த கீதையும் மேதையும் சேர்த்து ஒரு சுற்றி இருக்கும். இதையே இப்போ இதை மட்டும் இப்படி வச்சு இதை டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இது போடுறதுக்கு ஒயர் நிற்காது, அடுத்தடுத்து நமக்கு செட் ஆகிடும். அடுத்ததுக்கு இப்படி ஹாஃபில் எடுத்து இதை சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஒயரை பின்னணும். இது போட்டு விட்டுணும். இதான் முதல் நாட்டு. இதேமாரி நம்ம இனிமேல் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒயரு கீழெல்லாம் விழுகாது. இது நம்ம சின்னதாக வேணும் அப்படி நம்ம குறைச்சிக்கலாம். போட்டு அடுத்த இதில் வேணும். விட்டுட்டு அடுத்து இதேமாரி ஃபுல்லும் சுற்றி இப்படி போட்டு ஒரு ஹாஃப் சுற்றி எடுத்து வந்துடணும். பேஸ்க்கு எப்படி போட்டோமே அதேமாரி தான். இதேமாரி போட்டுகிட்டே வர வேண்டியது. அந்த கேப்பில் கொடுத்து முதல்ல ஒரு முழு சுற்று, அப்புறம் ஒரு பாதி சுற்று பின்னாடியே எடுத்து வந்து சுற்றிக்கணும். இதேமாதிரியே பின்னணும் நம்ம. பாருங்கள், இப்போ நான்
இந்த 2 நாட் மட்டும் போட்டு காமிச்சேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் வரிசையாக பின்னிட்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம வச்ச ஒயரு. இந்த ஒயர் வந்து நம்ம கட் பண்ண அளவு இதோட முடிஞ்சிருச்சு. நான் இதை உள்ளார சொருகிட்டேன். இப்படி தான் முடிஞ்ச ஒயரை உள் சைடால் சொருகிடணும். இதுக்கு நம்ம கீழே ஒரே ஒயரை மடித்து வச்சு பின்னிட்டு வந்தோம், பட்டை ஒயரு. ஆனால் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு வாட்டி பட்டை ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்த ரோவுக்கு வேறு ஒரு ரோ இதுதான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இங்கே வேறு ஒரு ஒயரை அந்த ஒயர் முடிஞ்சதுனால வேறு ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி விட்டுட்டு சொருக்கிறதுக்கு விட்டுட்டு பின்னியிருக்கேன். இப்போ பின்னி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போது இதை எப்படி இதை கொண்டு வரணும்னு காட்டுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பின்னி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும், உள் சைடால் இப்படி மடிச்சிடணும். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் இது ஒன்று, இது பட்டை ஒயர் இதை இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி உள்ளார கொண்டு வந்துட்டு நம்ம பின்னணும். இப்போ நம்ம எல்லாமே பின்னிட்டோம். இந்த மேக்ஸ் இந்த ஒயர் வருதுல அதை நம்ம இதில் சொருகிடணும். ஒரு 2-3 நாட்டுக்கு சொருகிடணும். சொருகிட்டோம்னா அப்படி இருக்கும். இங்கே ஒரு நாட்டே ரொம்ப நெருக்கி சொருக்கும்ல, நல்லா அடுத்த இதில் சொருகிருக்கேன். இப்போது இது கடைசி நாட்டு இதுவும் முடிஞ்சிட்டு இதை நம்ம இதோட கட் பண்ணிவிட்டு இது உள் சைடால் அப்படி சொருக்கணும். இது ஆரம்பித்தது. அப்போ இதே என்ன பண்ணணும், இங்கே உள் சைடால் உள்ளார சைடு இப்படி சொருக்கணும். இது கொஞ்சம் செக்யூர் ஆகும், இல்லாட்டி பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அதுக்காக தான் சொருக்கணும்னு சொல்கிறது. இப்போ இதுக்கு மேலே நம்ம அடுத்த ரோ பின்னிடுவோம். அதனால் இது தொடுக்கிறது அவ்வளோ தெரியாது. இந்த ஒயரையும் அப்படியே நம்ம இப்படி வச்சு இந்த சைடு சொருக்கிறோம். இந்த ஒயரையும் இதோட கட் பண்ணிட்டு அப்படி சொல்லிடலாம். இது சொல்லிட்டு அடுத்து இதே மாதிரியே நம்ம பட்டை ஒயர் வச்சு அடுத்து நம்ம இதேமாரி ஸ்டார்ட் பண்ணணும். இதேமாரி நான் தேவையான லென்த் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது 5 டேப் வச்சு பண்ணிட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிருவோம். இது 2வது, 3, 4, இது 5வது வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இதோட நான் முடிச்சுட்டு போகிறேன். இப்போ இங்கே வந்து கேப் இருக்குது. அது தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இதே கலர் ஒயர் எடுத்து இந்த கேப் தெரியாத மாதிரி நம்ம சுற்றி விடணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 3-4 இன்ச்சுக்கு ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரி, 3-4 அடிக்கு
இதையும் இப்படி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கெங்கே கேப் இருக்கோ அதை இப்படியே சுற்றி வரணும். இதே மாதிரி கேப் தெரியாத மாதிரி இப்படியே சுற்றிட்டு வரணும். இப்போ அந்த இது முடிஞ்சிட்டு அடுத்ததில் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இதை வந்து நம்ம இதுக்குள்ளார விட்டு சொல்லிடலாம். இதே மாதிரி நம்ம கேப் தெரியாத மாதிரி சுற்றிட்டு வரணும். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் எல்லா பக்கமும் அந்த ஒயிட் கலர் ஒயரை சொருகிட்டு வந்துட்டேன். சுற்றிட்டு அதை மீதியை சொருகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் போட வேண்டியது தான். நான் ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடைக்கு நான் ஹேண்டில் போட்டு வந்துட்டேன். ஒரு பூஜை கூட சைஸ்க்கு தான் இதை சின்னதாக பின்னேன். கூட எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளார 2 ஒயர், வெளியில் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். உள்ளார ஒயர் 3 அடிக்கும், வெளியில் ஒயர் 6 அடிக்கும் எடுத்திருக்கேன். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. இதேமாரி நம்ம பெரிய சைஸ் வேணுனாலும் நம்ம பின்னிக்கலாம். எவ்வளோ பெரிய சைஸ் வேணுனாலும் நம்ம பின்னிக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.